இதே மாதிரி வீடியோஸில் அப்படின்னா ஃப்ரீ ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து இதே மாதிரி வந்து சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். யூனிக்கான ஸ்கிரிப்ட் எழுதி அதில் வந்து சீன் பை சீனாக நம்ம வந்து ப்ராம்ப்ட் வாங்கணும். ப்ராம்ப்ட் வாங்கிட்டு சீன் பை சீனாக வாங்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு வந்து இமேஜ் கிரியேட்டர் ப்ராம்ப்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் இமேஜ் டு வீடியோ கிரியேஷன் அப்படிங்கிற ப்ராம்ப்ட் வாங்கணும். எல்லாம் வந்து சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி லியர்டோ ஐஓவில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வச்சு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கிராக் ஏஐ இருக்குது, இல்லை மெட்டா ஏஐ இருக்குது. இதில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் டு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரீ எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம வந்து விஎல்சி எடிட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அது வந்து 100% ஃப்ரீ. மொபைலில் வந்து வேறு ஃப்ரீ எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், சிஸ்டத்தில் லேப்டாப் இருந்தாலும் லேப்டாப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதே மாதிரி இந்த சேனலில் இதே மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து புதுசாக வந்து ஏஐ வீடியோ யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதே மாதிரி ஏஐ வீடியோ யூஸ் பண்ணி வந்து சைக்காலஜி சேனல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி வந்து செல்ஃப் மூவ்மெண்ட் சேனல் க்ரியேட் பண்ணலாம், சிக்மேன் யூஸ் பண்ணி எப்படி சைக்காலஜி சேனல்லாம் க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு டீட்டெயில் இந்த வீடியோவில் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் இந்த மங்கி பப்பியை வச்சு எப்படி அனிமல் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதேமாதிரி இந்த சேனலில் இதேமாதிரி நிறையா வந்து வீடியோஸ் வரும்போது பார்த்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன். கதை ஒன்று வந்து நம்ம அந்த சேனலில் பார்த்த 4 சேனலில் பார்த்ததால ஒரு ஷார்ட்ஸ்லேருந்து ஒரு கதை ஒன்று நம்ம தமிழில் எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம், தமிழில் எழுதிக்கலாம். சாட்ஜிபிடியில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தமிழ்லேயும் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். இப்போ வந்து இந்த கதை அப்படின்னா ஒரு நகரத்தில் 2 நாய்கள் வயசுக்கு வந்தாங்க. இதேமாரி ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸாக பார்த்தா அதில் உள்ள ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து எழுதலாம். ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வந்து உங்கள் போட்டிருக்க எல்லா ஷார்ட்ஸுமே வந்து மியூசிக் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மியூசிக் அண்டு வீடியோ தான் இருக்கும். நீங்கள் அதை வச்சு வந்து கதை என்ன கதைங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் எழுதி வச்சுங்க. நம்ம அதே மாதிரி ஒரு யூனிக்காக ஒரு கதையை உருவாக்கிக்கணும். உருவாக்கிட்டு அது மாதிரி தான் நம்ம வந்து ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் எழுதி வச்சுருக்க இந்த கதையை வந்து எப்படின்னா, ஒரு நகரத்தில் 2 நாய்கள் வயசுக்கு வந்தன. அவை மனிதர்களைப் போலவே இருந்தன, மிகவும் இளமையாக இருந்தன, சிறு கிழிந்த பழைய அழுக்கு ஆடைகளை அணிந்திருந்தன. சகோதரன் கையில் ஒரு பழைய பையை வைத்திருந்தான். அவன் தங்கையும் அதிகாலையில் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவர்கள் கடையில் காய்கறி வாங்கி கொண்டிருந்தனர். திடீரென சகோதரியின் கை ஒரு காய்கறி கூடையை தள்ளிவிட்டது. முழு கூடையும் தரையில் விழுந்தது. காய்கறிகள் அனைத்தும் நசுங்கிவிட்டன. கோபமடைந்த காய்கறி வியாபாரி தங்கையை ஒரு குச்சியால் அடிக்கத் தொடங்கினான். பின்பு சகோதரர் அழுது கைகளை கூப்பி கொஞ்சினார். பின்பு அவர் கடைக்காரரிடம் கால்களை பற்றி கொண்டு என் தங்கையை அடிக்காதீர்கள் என்று கொஞ்சினார். பின்னர் கடைக்காரர் என் பணத்தை கொடு, பின்பு வந்து உன் சகோதரி அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். கடைக்காரர் சகோதரியை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து கைகால் கட்டுகிறார். அப்போது சகோதர நாய் வேலை கேட்டு சுற்றித் திரிகிறார். அவர் சரக்குகளை சுமக்கிறார், கூலி வேலை செய்கிறார், பல வேலைகளை செய்கிறார். எல்லோரும் அவருக்கு பணம் கொடுக்கிறார்கள். பின்னர் எல்லா பணத்தையும் கொண்டு வந்த சகோதரர் காய்கறி விற்பனையாளரிடம் கொடுக்கிறார். அவர் காய்கறி விற்பனையாளருக்கு பணத்தை கொடுக்கிறார். அவரது சகோதரியும் விடுவிப்பார். காய்கறி கடைக்காரர் பணத்தை வாங்கிக் கொண்டு சகோதரியை விடுவிக்கிறார். இன்னும் பல நாட்கள் சகோதரியும் அழுது கொண்டு செல்கிறார்கள். பின்னர் அவர்கள் வெளியேறுகிறார்கள் அங்கிருந்து. இதான் வந்து கதை. இது வந்து 2 நாய் வந்து அண்ணன் தங்கச்சி வந்து இது பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து நம்ம வந்து சாட்ஜிபிடியில் இதேமாரி பேஸ் பண்ணி இதே மெத்தடில் இதே இதில் இருக்கணும். ஆனால் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை யூனிக்கான ஒரு கதையை கொடுன்னு கேட்போம். அதில் யூனிக்கான கதை வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இமேஜ் ஒவ்வொரு சீனாக எழுதணும். அந்த ஒவ்வொரு சீனுக்குள்ள இமேஜை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது, அதை வந்து எடிட் பண்ணுறது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்ப்போம். சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிங்க. சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சாட்ஜிபிடியில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நியூ சார்ட் நீங்கள் மொபைல்லேயும் பண்ணலாம், லேப்டாப்லேயும் பண்ணலாம். இதேமாதிரி நியூ சார்ட் கொடுத்துட்டு இதேமாதிரி வந்து இதை ஆட் பண்ணுங்கள். இதேமாதிரி வந்து பிக்சரை வந்து ஒரு பப்பி பிக்சர் இந்த பிக்சர் பண்ணலாம், இல்லை
வேறு எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து நிறைய பிக்சர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த பிக்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதே பிக்சர் ஆட் பண்ணுங்கள். பிக்சர் ஆட் பண்ணிவிட்டு ரைட் மீ எக்ஸாக்ட் ப்ராம்ப்ட் தி எபோ இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இவ்வளோ பெருசாக கொடுத்துருவாங்க. இதே மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துருவாங்க. இந்த ப்ராம்ப்ட் எதுக்குன்னா நம்ம வந்து எல்லா சீன்ஸ்லேயும் வந்து இதே மாதிரி வந்து பப்பி தான் வரணும், இதே மாதிரி வந்து மனித ரூபத்தில் இருக்கும், அதே மாதிரி டாக் மேன், இதே மாதிரி வந்து அந்த கன்சிஸ்டன்ட் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு சீனுக்கு வந்து இதே மாதிரி வந்து பிக்சர் வரும். இதே சீனில் ஒவ்வொரு சீன்லையும் இதே பிக்சர் வரும், இதே கேரக்டர் வரும். அதோட வந்து அடுத்தடுத்த கேரக்டருக்கு அவங்க ப்ராம்ப்ட் வந்து எழுதிடுவாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு இதை இது பண்ணி வச்சுட்டு இதை வந்து இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம முன்னாடி காட்டுற அந்த ஸ்டோரி வந்து நம்ம வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு இங்கிலீஷாக மாற்றிக்கலாம், தமிழாகவும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கிலீஷில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாட்ஜிபிடியில் போய் ஸ்டோரி ஸ்கிரிப்ட்னு கொடுத்து ஸ்டோரி ஸ்கிரிப்டை கொடுத்துருக்கேன். ஸ்டோரி ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நம்ம டாக் ப்ராம்ப்ட் எழுதுறோம். டாக் பை ப்ராம்ப்ட் இந்த ப்ராம்ப்டை கொடுத்துருங்க. ப்ராம்ப்டை கொடுத்துட்டு ஐ நீட் சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் ஃபார் த எபோ ஸ்டோரி ஈச் சீன் யூஸ் எபோ டாக் பை அண்ட் டாக் கே. நம்ம கொடுத்த இந்த கேரக்டர் இந்த ப்ராம்ப்டை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா அது மாதிரி வந்து ஒவ்வொரு சீனுக்கு வந்து ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம கொண்டு போய் இமேஜ் ப்ராம்ப்ட் அண்டு இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கோம், ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டோம். ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இதை வந்து டாக் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து எழுதுகிறோம். இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் வந்து இதுவாக கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னு சீன் பை சீன் வந்து மெயின் கேரக்டர் வந்து இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கொடு அப்படிங்கிறத இங்கிலீஷ் எழுதியிருக்கோம். ஸோ இதை எப்படி கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துரும். இப்போ வந்து இதிலே வந்து ஒரு இமேஜை நம்ம கேட்டிருக்கோம், இமேஜ் கொடுத்துருக்கோம். வேகமாக வந்துருக்கா, இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கையில் வந்து இது வச்சுருக்காங்க. இது வந்து கேர்ள் டாக்கு, இது வந்து பாய், இது இதேமாதிரி வந்து வந்துடும். இதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதேமாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து தனியாகவே வந்து ப்ராம்ப்டை வாங்கிட்டு நம்ம வந்து வேறு இதில் இப்போ இதிலேயே வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி இமேஜ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம அதோட வந்து வெவ்வேறு டூல்ஸ் இருக்குது. ஜெமினி இல்லை லியாண்டோ ஏஐ, கூகுள் ஸ்டூடியோ, கிராக், இப்படி எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த வந்து இந்த ஸ்டோரி வந்து கிவ் மீ இமேஜ் ப்ராம்ப்ட் சீன் பை சீன் ஃப்ரம் விச் ஐ கேன் ஜெனரேட் த இமேஜ் அண்ட் தட் இமேஜ் ஷுட் ஹேவ் த கன்சிஸ்டன்ட் ஆஃப் கேரக்டர். இந்த கேரக்டர் அந்த டாக்கோட ப்ராம்ப்டை வச்சே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு சீனும் வந்துருச்சு. ஒரு சீனு, ரெண்டாவது சீன் வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வர்றது, ரெண்டாவது சீனு, மூணாவது சீனு வந்து நாலாவது சீனு ஒவ்வொன்றா வந்துருச்சு. 7 சீன் வரைக்கும் வந்துருச்சு. 8, 9 சீன் வரைக்கும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஐ நீடு வீடியோ ப்ராம்ப்ட் ஃபார் ஆல் தீஸ் சீன்ஸ், ஏஐ வீடியோ இமேஜ் ப்ராம்ப்ட், இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட், கீப் த கேரக்டர் லாக்டு எவ்ரி வீடியோ சேம் வே டு லாக் த எபோ கேரக்டர். நம்ம அதே கேரக்டரை வச்சு நம்ம இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் வேணும்னு கேட்குறோம். இதேமாதிரி வந்து ஒவ்வொரு சீனுக்கு வந்து இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் வந்து வந்துருச்சு. போயிடுச்சா, இது எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிங்க. சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு நியூ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம ஸ்டோரி ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க. நான் வந்து தமிழ் ஸ்கிரிப்டை வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போய் இங்கிலீஷில் மாற்றிட்டேன். நீ வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், எதனால் கொடுத்துருக்கேன். ஸ்டோரி ஸ்கிரிப்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அடுத்து நம்ம எழுதுகிற டாக்கோட ப்ராம்ப்ட்டு, டாக் பை ப்ராம்ப்டை வர கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஸ்கிரிப்டை கொட்டேஷன் மார்க்கோட கொடுத்துட்டு இதை வந்து கன்சிஸ்டன்ட் கேரக்டர் லாக் யூஸ் எவ்ரி ப்ராம்ப்ட், ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கு இந்த டாபிக் தான் வந்து மெயின் கேரக்டராக வரணும் அப்படின்னு இந்த ப்ராம்ப்டை கொடுத்துருவோம். இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு சீன் பை சீனாக வேணும் கேட்கணும். இப்போ வந்து அதுவே கொடுத்துருக்கு, அது நம்ம முக்கியம் இல்லை. இப்போ இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு டர்ன் டு தி ஸ்டோரி, கிவ் மீ அண்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் சீன் பை சீன் ஃப்ரம் விச் ஐ கேன் ஜெனரேட் த இமேஜ் அண்ட் தட் இமேஜ் ஷுட் ஹேவ் அ கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் கேரக்டர். இப்போ உனக்கும் வந்து சீன் பை சீனாக வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து அந்த டாக்கோட ப்ராம்ப்ட் வந்து கன்சிஸ்டன்ட் கேரக்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து உடனே வந்து அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சீன் பை சீனாக கொடுத்துருச்சு. இது வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் மொத்தம் வந்து 9 சீன் கொடுத்துருச்சு. 9 சீன் கொடுத்துருக்கு. அடுத்து என்ன பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து வீடியோ பண்ண போகிறோம்.
Now I need a video prompt for all these scenes like convert image to video prompt. Image to video prompt கொடுத்துருவோம். இதுலேயும் வந்து அது கன்சிஸ்டன்ட் கேரக்டர் தான் வரான்னு சொல்லி கொடுத்துருவோம். கொடுத்தோம்னா வந்து அதுவும் வந்து சீன் பை சீனாக வந்து 9 சீன் வந்து 8 9 சீன் வந்து இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் கொடுக்குது. இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு இமேஜை நம்ம வந்து எடுத்துக்கணும். இமேஜ் எடுத்துக்கிட்டு அந்த இமேஜை அப்லோட் பண்ணி வீடியோ கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி 9 வீடியோ எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம எடிட்டரில் போய் எடிட் பண்ணணும். அவ்வளோதான். இதான் வந்து வீடியோ வந்து 7 சீன் வந்துருச்சு. இதான் வந்து ஸ்டோரியை வந்து give an image from scene by scene I can generate the image and that image should have consistent of character வச்சு நம்மளுக்கு ஒவ்வொரு சீன் அண்ட் ஒவ்வொரு சீனுக்கான ப்ராம்ப்ட்டு அண்டு வீடியோ ப்ராம்ப்ட் ரெண்டும் வந்துருச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு சீனுக்கான ப்ராம்ப்ட் இதில் வந்துருக்கு. இந்த இதில் வந்து மொத்தம் 7 சீன் கொடுத்துருக்காங்க. 7 சீனுக்கான ப்ராம்ப்ட்டு இது கன்சிஸ்டன்ட் கேரக்டரையும் சேர்த்து அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து வீடியோ ப்ராம்ப்ட் இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் இது வந்து I need video prompt from all the scenes like convert into AI video image prompt. இப்போ வந்து இதில் வந்து அதே மாதிரி 7 இமேஜ் டு வீடியோ கன்வெர்ட்டர் ப்ராம்ப்ட் வந்து வந்துருச்சு. இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து இமேஜை ஃபஸ்ட் எடுக்கணும். அப்புறம் இமேஜை வச்சு வீடியோ கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லி விட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீனுக்குள்ளே ப்ராம்ப்டை கால் பண்ணிக்கணும். இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம். இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதை கால் பண்ணிக்கிட்டு லியாண்டர் ஏஐ இது வந்து நிறைய ஏஐ இருக்குது. நம்ம லியாண்டர் ஏஐனா நமக்கு வந்து 150 ஃப்ரீ கிரெடிட் இருக்கும். ஃப்ரீ பிளான் 150 ஃப்ரீ கிரெடிட் இருக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம இமேஜ் இதுலேயே வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இமேஜ் டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போகணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே வந்து நம்மளே வந்து இப்போ 16:9 இது வச்சுருக்கோம். அதே ரேஷியோ வச்சுருங்க. இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இதான் வந்துருச்சா? இன்னும் ஸோ இதை சேவ் பண்ணிங்க. இந்த ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் வந்து 7 இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த இமேஜ் சேவ் பண்ணி வச்சுக்கோம். இந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி சீன் 1 சீன் 1 சீன் 2 சீன் 3 இப்போ எல்லா சீனுக்கும் நம்ம வந்து கேரக்டர் ரெடி பண்ணிக்குவோம். இமேஜ் ரெடி பண்ணியாச்சு. இமேஜ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம வீடியோ ரெடி பண்ணணும். இமேஜ் டு வீடியோ பண்ண போகிறோம். இமேஜ் டு வீடியோ பண்ணுறதுக்கு மெட்டா.ஏஐ இது வந்து 100% ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீன் எடுத்துக்கலாம். வீடியோ ப்ராம்ப்ட் ஃபஸ்ட்டு சீனில் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு சீனில் வந்து 6 வீடியோ வரும். இதை வந்து வீடியோ ப்ராம்ப்ட் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் வீடியோ இதில் வந்து ஃப்ரீ சைன் அப் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் இமேஜ்னு கொடுங்க. இல்லை க்ரியேட் வீடியோன்னு கொடுங்க. க்ரியேட் வீடியோன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட்ஸ் இதில் வந்து சீன் 1க்கான இதை வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சீன் 1க்கான இதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சீன் 1க்கான இதை அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷனோ அந்த நம்மளுடைய இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அனிமேட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்துடும். இப்போ வந்து இமேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. இமேஜ் அப்லோட் ஆனோன்னா நம்ம வந்து இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் வந்து அந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணியிருக்கோம். காப்பி பண்ணி இதில் போட்டு விட்டு இப்போ வந்து அனிமேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து வீடியோ கன்வெர்ட் ஆகி வந்துடும். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வீடியோ வந்துடும். இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு.
வந்தோடனே இதை வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இதேமாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு சீனுக்கான இமேஜ் டு வீடியோ 1, வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 10, வீடியோ 7 சீனுக்கு உள்ள வீடியோ வந்துருச்சா. இப்போ வந்து வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டோட கரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க அப்படியே வருது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. இதேமாதிரி வந்து இதேமாதிரி சீன் 1, இதேமாதிரி வந்து 7 சீனுக்கும் இதேமாதிரி வந்து 8 சீன் 9 சீனுக்கும் வந்து வீடியோ ரெடி பண்ணி வச்சுங்க. வீடியோ ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் சீன் 1 சீன் 2 அந்த வீடியோ போட்டு வச்சுங்க. இதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்ப்போம். எடிட்டிங் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ண வேண்டியதான். இதான் வந்து பிஎஸ்டிசி வீடியோ எடிட்டர். பிஎஸ்டிசி வீடியோ எடிட்டர் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி எடிட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து எல்லா சீன்ஸையும் 9 சீன்ஸையும் ஆட் பண்ணிடுங்க. 9 சீன்ஸையும் இதேமாதிரி ஆட் பண்ணிவிட்டு 9 சீன்ஸையும் இதேமாதிரி ஆட் பண்ணிடுங்க. 9 சீன்ஸையும் இதேமாதிரி ஆட் பண்ணிவிட்டு 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து சீக்வன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வரிசையாக இதேமாதிரி வந்து ரன் ஆகும். ஆட் பண்ணிக்கிட்டு மியூசிக் ஃப்ரீ மியூசிக் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். ஃப்ரீ மியூசிக் வந்து அடுத்த லேயர் 2ல் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 பை 1 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஷூ வாஷ் பண்ணி பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. பணம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை போய் டீ கடை ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ 2 பேரும் அப்படியே நடந்து வர்றாங்க. ஸோ இதுதான் வந்து வீடியோ. இது வந்து கன்சிஸ்டன்ஸாக வர்றதுக்கு வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் டிரான்சிஷன் ஒவ்வொரு வீடியோ நடுவுலையும் டிரான்சிஷன் கொடுக்கலாம். அது எப்படின்னா வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஃபஸ்ட் வந்து வீடியோ எஃபெக்டில் போயிட்டு டிரான்ஸ்பரன்சியில் போய் ஃபேட் இன் கொடுத்துருங்க. ஃபேட் இன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ஃபேட் இன். அடுத்து வந்து ஃபேட் அவுட். இதுவும் வந்து அதே மாதிரி தான். வீடியோ எஃபெக்டில் போயிட்டு டிரான்ஸ்பரன்சியில் போய் ஃபேட் அவுட் கொடுத்துருங்க. ஸோ இதேமாதிரி எல்லா இதுக்கும் போனீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஃப்ளோவாக வந்து ரன் ஆகும். நீங்கள் விஎஸ்டிசி இந்த வீடியோ எடிட்டர் வந்து விஎஸ்டிசி வீடியோ எடிட்டர் எப்படி பண்ணலாங்கிற நிறைய வீடியோ இருக்குது. அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ எடிட்டர் டியூட்டோரியல் தமிழ்னு கொடுத்தாலே போதும், நிறையா வரும். இப்போ வந்து எப்படி வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம். ரன் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேரும் வர்றது, அண்ணன் தங்கச்சியும் வர்றது. அப்புறம் டீ கடையில் வந்து டீ பாட்டில் கொட்டி போடுறது. அப்புறம் அந்த ஓனர் வந்து கையில் இதை எடுத்துகிட்டு அடிக்க வர்றது. அப்புறம் கயிறில் கட்டி போடுறது. எனக்கு டீக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறது. டீ பாட்டில் உடஞ்சது காசு கொடுங்கன்னு. அதுக்காண்டி போய் ஷூவெல்லாம் வந்து துடைச்சி ரயில்வே ஸ்டேஷனில் காசை கலெக்ட் பண்ணுறது. அதுக்கு இன்னும் வந்து இங்கே டிக்கெட் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இது மாதிரி வந்து இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண வீடியோ. இதேமாதிரி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இதேமாதிரி வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எக்ஸ்போர்ட்டில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு கர்னர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ அது 7 கொடுக்குறோம். 7ல் போய் நம்ம வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான்.